ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் சந்தனமலை என்றொரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது. பெயர் சந்தனமலை என்றாலும் அங்கு சந்தன மரங்கள் குறைவு. பனை மரங்களும் தென்னை மரங்களுமே அதிகம். அந்த கிராமத்தில் வெளி உலகத்துடன் பெரிய அளவில் தொடர்பு இல்லாத ஒரு சிறிய வங்கி இருந்தது. அதன் மேலாளர் கண்ணன் 40 வயது, மதிக்கத்தக்க நேர்மையான அமைதியான மனிதர். வங்கியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் எளிமையானவை. ஒரு இரும்பு கதவும் 2 சாதாரண பூட்டுகளும் மட்டுமே. காவலர்கள் யாரும் இல்லை. ஒரு நாள் காலை கிராமம் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. வங்கி கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இரும்பு கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பணம், நகை அனைத்தும் காணாமல் போயிருந்தன. லாக்கரில் இருந்த பாதுகாப்பு பெட்டகமும் உடைக்கப்பட்டிருந்தது. தொலைபேசி வசதி இல்லாததால் அருகில் உள்ள நகரத்திற்கு சென்று காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சில மணி நேரங்களுக்கு பிறகு கூர்மையான புத்தி கொண்ட ஆய்வாளர் சரவணன் தனது குழுவுடன் கிராமத்திற்கு வந்தார். சரவணன் முதலில் மேலாளர் கண்ணனிடம் விசாரணை நடத்தினார். நேற்றிரவு வழக்கம் போல் வங்கியை பூட்டிவிட்டு சென்றேன். இன்று காலை வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்தது என்றார் கண்ணன். வங்கியின் சாவி உங்களிடமும் துணை மேலாளர் ஆனந்திடமும் இருந்தது என்றார் அவர். ஆனந்த் அன்று விடுப்பில் இருந்தார். அவரது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியிருந்தார்.